அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி, அது மட்டும் இல்லாமல் குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் மாலை 6 மணிக்கு மேலே நான் சொல்கிற இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதனால் வீட்டில் பண வரவு தாராளமாக கிடைக்கும், வீட்டில் சந்தோஷம் நிலவும். இன்றைக்கி நம்ம விசாகம் நட்சத்திரம் காலையில் முடியுது. முருகர் வழிபாடை நீங்கள் நேற்றே செஞ்சுருப்பீங்க. குபேர வழிபாட்டையும் மாலை 6 மணிக்கு மேலே நம்ம செய்யணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு உதயமாகுது. உதயமானதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு தெரியுங்க. நிலவை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் விளக்கு ஏற்றிருங்க. எப்பயும் போல் சாதாரணமாக விளக்கு ஏற்றிருங்க. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன பித்தளை தாம்பூல தட்டில் ஒரு மண் அகல் விளக்கு சுத்தம் பண்ணி நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிருங்க. விளக்கை சுற்றி சில்லறை நாணயங்களை போட்டுருங்க. அப்புறம் உதிரி புஷ்பங்களால் மஞ்சள் நிற புஷ்பமோ எந்த புஷ்பமோ இருக்கோ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் குபேராய போற்றி போற்றி, ஓம் குபேராய போற்றி போற்றி அப்படிங்கிறத 27 முறை முதல் 108 முறை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டு, நிலவு எப்படி பிரகாசமாக இருக்கோ அது போல் உங்கள் வீட்டில் எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் வீடும் பண கஷ்டம் கடன் சுமையிலிருந்து நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதே சமயத்தில் 2 பழமாவது நிவேதனமாக நம்ம வைக்கணுங்க. வச்சுட்டு கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு பூஜையை நிறைவு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனைக்காக வச்ச அந்த சில்லறை காசை எடுத்து ஒரு துணியில் முடிச்சு போட்டு நீங்கள் 3 நாள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.